ஆங்கிலம் முதன்மை, தமிழ் இரண்டாவது. தமிழ் தாய் மூன்றாவதுன்னு தள்ளினாலே ஆளுநர் ஒப்புக்கொண்டீர்களே என்று கேட்ட திமுகவுக்கு தமிழ் இரண்டாவது, ஆங்கிலம் முதன்மையானது என்பதை அவர்கள் செய்தாங்க. நீங்கள் கொடுத்ததை நான் படிக்க மாட்டேன், நான் விரும்புகிறத நான் சொல்லுவேன் என்பது போல அவர் ஒரு குழப்பத்தை விளைவிப்பது என்பதாக முயற்சி எடுத்தார். முதலில் வந்தே மாதரம் பாட்டு பாடணும்னு நீங்கள் ஏற்கனவே 2026 ஜனவரியிலேயே ஒரு ஒன்றிய அரசினுடைய சுற்றறிக்கை வந்திருக்கு. அதன்படி அதைத்தான் முதல்ல பாடணும்னு பாட வச்சார். பிறகுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று தமிழ்த்தாயை 3வது தள்ளி விட்டார். தமிழ்நாட்டிற்குள்ளேயே தள்ளிவிடுவீர்களா, நியாயம் இல்லையே என்று அமைச்சர்கள் கேட்டபொழுது நாங்கள் செய்வதைத்தான் நாங்கள் செய்வோம், உட்கார்ந்து அமைதியாக இருந்து விட்டு போங்கள்னு சொன்னார். 60 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கடன் வாங்குதல் என்பதை 5 ஆண்டுகளில் 2 மடங்காக கூட்டிய, தமிழ்நாட்டு மக்கள் மீதான கடனை கூட்டிய, தமிழ்நாடு அரசு மீதான கடனை கூட்டிய 10 லட்சம் கோடி என்பதாக ஆக்கிய, பொதுத்துறை சேர்த்து 13 லட்சம் கோடி என்பதாக ஆக்கிய பெருமை சாதனை முத்துவேல் கருணாநிதி ஆட்சியை சாரும் என்பதை 59 உறுப்பினர்களும் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வரும்பொழுது அட்டைகளோடு வந்தாங்க. அந்த அட்டையில் மௌனத்தை கலைத்து விட்டு முதலமைச்சர் எப்போ பேச போகிறாருன்னு கேட்டாங்க. ரீல் விடுவது என்பதாக இருக்கக்கூடியது இல்லாமல் ரியல் ஆட்சி கொண்டு வாங்கன்னு அட்டையை வச்சாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் எடுப்போம் மாநில ரீதியாக என்று சொல்லிட்டாங்க. மாநில ரீதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு மாறாக ஆங்கிலம் கட்டாயம், தமிழ் அல்லது மாற்று மொழின்னு சொன்னால் எங்கள் காலத்தில் இருந்து தமிழில் படிப்பதற்கு பதிலாக ஒரு சமஸ்கிருதத்தையோ ஒரு பிரெஞ்சையோ பாடமொழியாக எடுத்து படித்தவர்கள் ஏராளம் 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 தமிழ்நாடுக்கும். வணக்கம். என்னன்னு சொன்னால், ஒரு புதிய ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற வைத்து ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறாங்க. திரு ஜோசப் விஜய் அதன் மூலம் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்று 1 மாதம் முடிந்து இப்போது சட்டமன்றத்தை திறந்து அதில் ஆளுநரோட உரையுடன் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்கியிருக்கிறாங்க. இதுதான் புதிய மாற்றங்களில் உள்ள காட்சிகள். நம்ம 5 ஆண்டுகளாக பார்த்த ஒரு ஆளுநர் RN ரவி என்பவர் RSSனுடைய முழுமையான மனிதனாக இங்கு தொல்லை செய்யணும் என்பது போல இருந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில்னு நம்ம பார்த்தோம். வந்த உடனே சட்டமன்றத்தில் நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடினீங்கன்னா கூடாது, தேசிய கீதம் பாடணும் அப்படிம்பார். இதனா அதாம்பார். அப்புறம் வழக்கமாக சட்டமன்றத்தை நடத்துகின்ற அமைச்சகம் அவர்கள் என்ன 5 ஆண்டுகளுக்கு அல்லது உடனடியாக ஓராண்டுக்கான ஒரு பட்ஜெட் அறிவிப்புக்காக ஒரு திசை வழியை வைக்கிறார்களோ ஆளுநர் உரையில், அதை அப்படியே எடுத்து படிப்பது தான் ஆளுநருடைய பணி என்று வழக்கமாக இருந்தது. பல பத்தாண்டுகளாக அதை மாற்றி நீங்கள் கொடுத்ததை நான் படிக்க மாட்டேன், நான் விரும்புகிறத நான் சொல்லுவேன் என்பது போல அவர் ஒரு குழப்பத்தை விளைவிப்பது என்பதாக முயற்சி எடுத்தார். அதனால் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடக்கத்திலும் ஒரு ஆளுநர் உரை வரும் பொழுது தகராறு என்பது நேரடியாக அமைச்சகத்திற்கும் ஆளுநருக்கும் வந்தது. இப்பொழுதும் கூட ஆளுநர் அர்லேக்கர்னு புதியவர் வந்திருக்கிறாரு. புதியவர் வந்த பிறகு அவர் தான் பதவியேற்பு நிகழ்வுகளெல்லாம் நாங்கள் தான் நடத்துகிறோம், ஒன்றிய அரசினுடைய நேரடி பிரதிநிதியாக நான் தான் நடத்துகிறேன் என்பது போல் முதலில் வந்தே மாதரம் பாட்டு பாடணும்னு நீங்கள் ஏற்கனவே 2026 ஜனவரியிலேயே ஒரு ஒன்றிய அரசினுடைய சுற்றறிக்கை வந்திருக்கு. அதன்படி அதைத்தான் முதல்ல பாடணும்னு பாட வச்சார். புதிதாக வந்திருக்கும் அமைச்சரவை அதை எதிர்த்தும் கூட அப்படித்தான் அப்படின்னு அதிகாரிகள் மூலம் சொல்ல வச்சார். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய தேசிய கீதம் என்று ஜனகணமன பாட்டார். பிறகுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று தமிழ்த்தாயை 3வது தள்ளி விட்டார். தமிழ்நாட்டிற்குள்ளேயே தள்ளிவிடுவீர்களா, நியாயம் இல்லையே என்று அமைச்சர்கள் கேட்டபொழுது நாங்கள் செய்வதைத்தான் நாங்கள் செய்வோம், உட்கார்ந்து அமைதியாக இருந்து விட்டு போங்கள்னு சொன்னார். அவர் இப்பொழுது ஆளுநர் உரையை இன்று படிக்க வர்றாரு.
அப்போ நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தைத்தான் முதலில் போடுவோம் என்பதாக ஜோசப் விஜய் ஆட்சி தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடியது. இதுதான் முதல் கட்டம். எதையெல்லாம் எதிர்க்கட்சிகளிலிருந்தும் கேள்வியாக எழும்பியதோ, எதெல்லாம் மக்கள் மத்தியிலும் சந்தேகமாக இருந்ததோ, எதெல்லாம் ஒன்றிய அரசு திணித்தது என்று சொல்வதற்கோ எதிர்ப்பு கொடுப்பது என்பதில் முதல் அறுதியிடல் என்பதாக நாம் இதை கருதலாம். அதற்கு அடுத்து தான் நீங்கள் தேசிய கீதம் என்று சொல்லக்கூடிய இந்திய கீதத்தை பாடிக்கிடுங்க என்பதாக அனுமதிச்சிருக்காங்க. பிறகு ஆளுநர் உரை என்பது அமைச்சரவை எதை எழுதி கொடுத்தார்களோ அதை அப்படியே வாசித்தார். அதில் ஏற்கனவே அதற்கு முந்தைய நாளே சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முந்தைய நாளே ஒரு நிதி நிலையை பற்றிய யதார்த்தத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக நிதித்துறை அமைச்சர் அவர் வில்சன் அறிவித்தார். அப்போ அந்த நிதி நிலை அறிக்கையில் 60 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கடன் வாங்குதல் என்பதை 5 ஆண்டுகளில் 2 மடங்காக கூட்டிய, தமிழ்நாட்டு மக்கள் மீதான கடனை கூட்டிய, தமிழ்நாடு அரசு மீதான கடனை கூட்டிய 10 லட்சம் கோடி என்பதாக ஆக்கிய, பொதுத்துறை சேர்த்து 13 லட்சம் கோடி என்பதாக ஆக்கிய பெருமை சாதனை முத்துவேல் கருணாநிதி ஆட்சியை சாரும் என்பதை ஊருக்கு தெளிவுபடுத்தியது. அதை அடுத்து அதெல்லாம் கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 59 உறுப்பினர்களும் இன்று சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வரும்பொழுது அட்டைகளோடு வந்தாங்க. அந்த அட்டையில் மௌனத்தை கலைத்து விட்டு முதலமைச்சர் எப்போ பேச போகிறாருன்னு கேட்டாங்க. ரீல் விடுவது என்பதாக இருக்கக்கூடியது இல்லாமல் ரியல் ஆட்சி கொண்டு வாங்கன்னு அட்டையை வச்சாங்க. அவர்கள் இருமொழி திட்டத்தை அந்த அட்டைகளிலேயே செய்தாங்க. அது ஆங்கிலமும் தமிழும் கலந்த அட்டைகளிலேயே செய்தாங்க. அதுதான் இருமொழி திட்டம் என்று நாம் புரிஞ்சுக்கிடுவோம். திமுகவினுடைய இருமொழி திட்டம். ஆங்கிலம் முதன்மை, தமிழ் 2வது, தமிழ் 2வது, தமிழ் தாய் 3வதுன்னு தள்ளினாலே ஆளுநர் ஒப்புக்கொண்டீர்களே என்று கேட்ட திமுகவுக்கு தமிழ் 2வது, ஆங்கிலம் முதன்மையானது என்பதை அவர்கள் செய்தாங்க. இதுதான் 1968 திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க காலத்தில் இருந்துள்ள அரசாணையிலேயே இருமொழி திட்டம் என்றால் ஆங்கிலம் கட்டாயம், தமிழ் அல்லது மாற்று மொழி என்று தான் எழுதியிருந்தாங்க. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆளுநர் உரையிலும் இந்த ஆட்சியினுடைய கொள்கை என்பதிலும் இருமொழி திட்டம்தான் அமுலாக்கப்படும்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த இருமொழி திட்டத்தை அமுலாக்க போகிறார் என்பதை நாம் கேட்கிறோம். ஏன்னு கேட்டால், ஆங்கிலம் கட்டாயம், தமிழ் அல்லது மாற்று மொழின்னு சொன்னால் எங்கள் காலத்தில் இருந்து தமிழில் படிப்பதற்கு பதிலாக ஒரு சமஸ்கிருதத்தையோ ஒரு பிரெஞ்சையோ பாடமொழியாக எடுத்து படித்தவர்கள் ஏராளம் 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 தமிழ்நாடு எங்கும். தமிழுக்கு இடமில்லை என்பதுதான் அண்ணா காலத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த இருமொழி திட்டத்தினுடைய விளைவு. ஏன் தைரியமாக தமிழ் கட்டாயம் இருமொழி திட்டம் என்றால் ஆங்கிலம் அல்லது மாற்றுமொழி என்று எழுத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு துணிவு இல்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைமை அப்பொழுது ஆங்கிலேயனுடைய அந்த வரலாற்று காலனிய சிந்தனையில் ஆங்கிலத்திற்கு முதன்மை கொடுப்பது, ஆங்கில உடுப்புகளுக்கு முதன்மை கொடுப்பது, ஆங்கிலம் என்றால் சொல்லுவது தமிழை கீழே தள்ளுவது என்பதைத்தான் நடைமுறையில் வைத்திருந்தார்களா என்ற கேள்வி எழுகிறது. அதனால் இந்த ஆட்சியாளர்களாவது விளக்கம் அளிக்கும் பொழுது இருமொழி திட்டம் என்றால் தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் அல்லது மாற்று மொழி என்று எழுதினால் நல்லது. தமிழ் மொழி உணர்வாளர்கள், தமிழ் மொழி உணர்வு உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் தாய்மொழியாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உயிர்ப்புள்ள உதாரணமாகவும் இருக்கும். இது முதல் கட்டம் நாம் வைக்கக்கூடிய ஒரு அச்சாணியான ஒரு முத்திரையான விமர்சனம் அல்லது சுட்டிக்காட்டல் அல்லது பழையதை மாற்றி புதியதை கொண்டு வருதல் என்பதை நாம் சொல்லணும். அதையடுத்து இந்த கூட்டத்தில் அவங்க ஆளுநர் உரையின் மூலம் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை எனும் பொழுது அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால், ஐயா, ஒன்றிய அரசினுடைய நிதி கொடுத்தல் என்பதில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி தருவோம் சொல்வது ஏற்புடையதல்ல சொல்லிட்டாங்க. ஒன்றிய அரசு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருப்பது அநீதியானதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையும் நாங்கள் தயார் பண்ணி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆழமாக அவரோட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை எதிர்ப்பதாக, ஒன்றிய அரசை எதிர்ப்பதாக, ஒன்றிய அரசு நிதி கொடுத்தால்தான் நிபந்தனை வைப்பதை எதிர்ப்பதாக சொல்லி கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு பாய்கிறது என்பது தான் ஜோசப் விஜய் ஆட்சி என்பதாக நிறுவனம் பண்ணிட்டாங்க. சரிதானா? அப்போது இதே போல் போதை மருந்து விஷயங்களில் நாங்கள் தடுப்போம், அந்த தடைகளெல்லாம் கொண்டு வருவோம்
என்பதாகவும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பல்வேறு விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போது வெற்றி தமிழகம் என்பதாக இந்த 5 ஆண்டுக்கு நாங்கள் ஒரு கொள்கை வச்சு அதற்காக செயல்படுவோம் என்பதையும் சொல்லிட்டாங்க. ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வருவோம் என்பதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வருவோம் என்பது நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தி ஆட்சியில் மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போன கல்வியை மீண்டும் கொண்டு வருவோம் என்பதையும் கூட சொல்லிட்டாங்க. இதையும் தாண்டி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் எடுப்போம் மாநில ரீதியாக என்று சொல்லிட்டாங்க. மாநில ரீதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு மாறாக நாங்கள் மாநிலத்திலேயே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்று எப்படி ராம்தாஸோ அன்புமணி ராமதாஸோ சொல்கிறாங்களோ அந்த ஒத்த கருத்தை அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களில் கொள்கை அறிவிப்புகளில் ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்புகளை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட பொறுக்க முடியாமல் ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது வெளிநடப்பு செய்கிறோம் என்பதாக முதலிலேயே வெளியே போயிட்டாங்கங்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் இந்த உரை முடிந்திருக்கிறது என்பது நல்லதொரு செய்தி.